ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறோம். ஒரு 1/4 கிலோ காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே தக்காளி வச்சுக்கலாம். தக்காளி சுடுதண்ணியில் போட்டு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் தேவையான அளவு பஜ்ஜி மாவு போட்டுக்கோங்க. அப்புறம் பஜ்ஜி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம கரைச்சாச்சு, இந்த பக்குவத்தில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட காலிஃப்ளவரை இந்த பஜ்ஜி மாவில் போட்டுக்கோங்க. நீங்கள் பஜ்ஜி மாவில் எல்லா காலிஃப்ளவரும் போட வேண்டாம். ஒவ்வொரு காலிஃப்ளவரை நம்ம முக்கி எண்ணெயில் பொரிக்க போகிறோம். அப்புறம் பஜ்ஜி பொரிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனையும் ஒவ்வொரு காலிஃப்ளவரும் உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. பொறுப்பு லேசர் கரண்டி வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சு தொலி உரித்து வச்சுருக்க தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 2 பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனையும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிக்கிட்டோம். அப்புறம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை ஊற்றி பச்சை வாடை போகிற தண்ணிக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெயும் செஞ்சு வரணும், அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம இது கூட குடமிளகா போட்டுக்கோங்க. குடமிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அரிசி மாவு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரெக்டாக பக்குவம் கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்புல கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ நம்ம இது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு மற்றப்பொடி போட்டுக்கோங்க. மற்றப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு கலவையும் இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடயே தேவையான அளவு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம புழிஞ்சாச்சு. இதையும் சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூடயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பஜ்ஜியும் போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி. இப்போ பாருங்கள், நம்மளோட சுவையான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுட்டு எடுத்தால் போதும், அவ்வளோதான், ரெடி ஆகிரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.